வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மகர ராசி லக்னம் எப்படி இருக்குது? நம்ம காட்டில் தான் இனிமேட்டு மழைங்க. அதான் 7-8 வருஷம் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோமோ அது எல்லாம் திருப்பி எடுக்க போகிறோம். அந்த ஜூனுக்கு அப்புறம்லாம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதம், இந்த மே மாதமாக ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? அது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம், அதுதாங்க பேசிக். ஏன்னா வேலை போனால் கிடைக்கும், காசு போச்சுன்னா சம்பாரிச்சிக்கலாம். கல்யாணம் வச்சா கொஞ்சம் டைமில் பண்ணுறாங்க, நாள் ஓட அதுதான் ஒரு பெரிய தலைவலியாக மாறுது. அதனால் கல்யாணம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சீக்கிரம் பண்ணிவிடுங்க கல்யாணம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. இப்போ ஒன்றும் நல்லாயிருக்கு, இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலேயே மகரத்தில் யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஏன்னா இந்த 7-8 வருஷத்தில் பிரேக்கப் அது இதுன்னு எக்கச்சக்கமாக நடந்திருக்கும். பிரேக்கப்பு, சண்டை, சச்சரவு நிறையா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய இஷ்யூஸ், அதெல்லாம் பேச்சப் பண்ணலாம். இப்போ பேச்சப் பண்ணுற டைம். நீங்கள் லவ்வை கல்யாணமாக மாற்றினாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே பிரிவு இருந்து திருப்பி போய் பேசி, ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த சனிப்பயிற்சி முடிய சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகும்போது சண்டை வரும். சனிப்பயிற்சி ஜென்ம சனி இருக்கும்போது பிரிவாங்க, சனிப்பயிற்சி முடியும் போது திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி ஒன்று சேருவாங்க. எல்லா வழக்கையும் நடந்துகிட்ருக்கு இது. சரிங்களா? அதனால் இப்போ போயிட்டு நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ ஒய்ஃப் மேலேயோ யார் மேலேயும் குறை இல்லை, நம்ம கிரகம் வேலை செஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ போயிட்டு பேசுங்க, பேச்சப் பண்ணுங்கள், சந்தோஷமாக வாழ்க்கை. ஸோ திருமணம் வாழ்க்கை. அடுத்து உங்களுக்கு உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வருஷமே நிறைய பேருக்கு நல்லது நடந்ததுங்க உத்தியோகம். முன்னாடி அதாவது 7-8 வருஷத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ சரியாயிட்டே வருது. உத்தியோகம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நிறைய பெண்டிங் ப்ரமோஷன், பெண்டிங் சேலரி ஹைக்கு, இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு எக்கச்சக்கமான ரொம்ப நல்ல காலம். கடன் அடையும். ஏன்னா எக்கச்சக்க கடன் வாங்கியிருப்பாங்க. மகரம்னா கடன் வாங்கலாம் சலிக்க மாட்டாங்க. அதுவும் வேலை செய்கிறவங்களாம் கடன் வாங்கியிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை விட கடன் வாங்கியிருப்பாங்க. வேலை செய்கிறவங்க லட்சத்தில் வாங்கினா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடியில் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் எல்லாமே குறையும், அடைக்கலாம். இந்த கடன் அடைக்கிறதுக்கெலாம் மைத்ரேய முகூர்த்தம், சோடச கலைன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் நான் வகுப்பில் சொல்கிறது. சீக்கிரம் இதே சேனலில் நம்ம லைவ்லாம் போடுவோம் அந்த டைம் பற்றி. சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு காசு எடுத்து வைக்கிறதோ, இல்லை காசு சேர்க்கறதுக்காக தனியாக காசு எடுத்து வைக்கிறதுக்கோ, அதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, அது ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது என்ன பண்ணணுன்றது. சீக்கிரம் இதிலே நம்ம ஒரு இன்டர்வியூவாக தருவோம். இதெல்லாம் பண்ண ஒன்றும் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில். இது குடும்பத்தோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தை குட்டிங்களோட வெளியூர் போயிட்டு வர்றது, எதனா சுற்றுலா தலங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவாக அமையும். குலதெய்வம் கோவில்கள் போயிட்டு வர்றதும் சூப்பராக பாசிட்டிவாக அமையும். சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ 5ஆம் வீட்டிலலாம் சூரியன் புதன் வந்துடுவாங்க. இப்போ 15க்கு மேலெலாம் தெளிவான கிளாரிட்டி. வீட்டில் குடும்பத்தில் என்ன பண்ணணும், உங்கள் மனசு சொல்கிறது, இது எல்லாமே கிளாரிட்டி வரும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கிளாரிட்டி இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் சுற்றிருந்துருப்போம். இந்த மாதம்லாம் கிளாரிட்டி வரும். ஏன்னா குரு பகவான் உங்களை பார்க்க போகிறாருல சீக்கிரம், அதனால் இப்போவே கிளாரிட்டி தர ஆரம்பிச்சிருவார். இப்போவே மகரத்தில் இருக்க நிறைய பிளேயருக்கு நிறைய கிளாரிட்டி வந்திருக்கும். எப்படின்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி வருவாங்க.
நல்லா கவனிங்க. மகரத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யார் பார்த்தாலும் நம்மளை ஏமாத்துறோன்னாவே வரும் நம்மக்கிட்ட. அது வெளியே கூட இல்லை, வீட்டுள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்கன்னா சொந்த அக்கா தங்கச்சியோட ஹஸ்பண்ட், எனக்கு குறிப்பிட்டு நான் சொல்ல போகிறது இல்லை, அவங்களும் பார்ப்பாங்க இந்த வீடியோ. சொந்த அக்கா தங்கச்சிங்க ஹஸ்பண்டுங்களே பல லட்சம் ஏமாத்துறாங்க, பல லட்சம். இப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வருது, நம்ம ஏமாந்தோன்ற கிளாரிட்டியே இப்போ தான் அவங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து கிளாரிட்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க, பணத்தை சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டைம் தான் இது. சரிங்களா? இப்போ தான் நல்ல டைம். போக போக டஃப் ஆகும், சில மாதங்கள் கழிச்சா ரொம்ப டஃப் ஆகும். இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அது நிலமாகும். ஏன்னா இதுலேயே நிறைய பேருக்கு நிலம் வாங்க பிடிக்கும். இது என்ன, இது நில ராசி, நிறைய பேருக்கு நிலம் வாங்க பிடிக்கும். திருவோணம் வந்தீங்கன்னா நிலம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருங்க. திருவோணம் நீங்கள் உலகத்தில் எந்த திருவோணம் வேணாலும் எடுத்து பாருங்கள், சொத்து சம்மந்தமாக எதனா பிரச்சனை இருக்கா, இல்லை நலம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கானா இருக்குன்னு. ஒன்று அவங்க பேர்லேயே வீடு வாசல் இல்லாமல் இருக்கும், இல்லைனா அவங்க பேரில் வரும் ஆனால் கைக்கு வந்திருக்காது, அதில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி நிலம் சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா பார்த்து பக்குவமாக வாங்குங்க. இங்கே தான் ஜோதிடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில டைம் நம்மளுக்கு கடுப்பாயிடும். என்னென்னா எங்கேயாவது இது மாதிரி லட்சம் கோடியை செலவு பண்ணிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்களேன்னு வருவாங்க. அதுக்கு பதில் ஒரு 1000 அதை லட்சமோ கோடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதில் போட்டால் நல்லதா இல்லையா, இந்த பேர் ராசியில் இருக்கவங்ககிட்ட நான் பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அதை செக் பண்ணிக்கிட்டா புடச்சிக்கலாம்ல. இப்படி தான் ஜோதிடத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம மென்மேலும் வளர முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸும் நல்லாயிருக்கு. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கும் சூப்பராக இருக்க டைம். பிஸ்னஸ் நல்லா வரும், ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2-12 ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்க்குறாருனா நிறைய நல்ல நியூஸ் வரும், நல்ல காசு வரும். இந்த காசு எடுத்து நல்ல நியூஸில் போட்டே இருப்பீங்க. அதாவது காசு விரயமாகும்னா தண்ணியாக விரயமாகும் காசு. சரிங்களா? ஆனால் நல்லது நடக்குமானா நிறைய நல்லது நடக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை போடுறத சந்தோஷமாக போடுங்க, அது பல மடங்கு திரும்பி வரப்போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ரங்கநாதர், ரங்கநாயகி, சனி. ஏன்னா ராகு பகவான் சனி பகவானோட சேர்ந்துருக்கார் இப்போ. அதனால் ரங்கநாதர், ரங்கநாயகி வழிபடலாம். சிவபெருமான் பார்வதி முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. அன்னதானம் கொடுங்க. சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும். குளிகை நேரத்தில் சிவன் கோயில் போங்க, இல்லை பெருமாள் கோயில் போங்க, அன்னதானம் கொடுங்க. எள்ளு சாதம், தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதம் அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது?
இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.